ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 27. ஏகாயனோ அசௌ திவிபலஸ்திரிமூலஸ் சதுர ரசக பஞ்சவித ஷட்டாத்மா சப்தத்வக் அஷ்ட விடபோ நவாக்ஷோ தச சதி த்வி ககோ ஹி ஆதி விருஷக வட் பை வேர்ட் மீனிங். ஏக அயன சாதாரண ஒரு ஜீவராசியின் உடல் பௌதீக மூலப்பொருள்களையே சார்ந்துள்ளது. அசௌ அந்த, திவிபல இந்த உடலில் நாம் கர்மத்தினால் விளையும் பௌதீக இன்பத் துன்பத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். திரிமூல எதை ஆதாரமாக கொண்டு உடல் உருவாக்கப்படுகிறதோ அந்த 3 வேர்களை, சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் 3 குணங்களை உடைய, சதுக ரச 4 ரசங்கள் அல்லது சுவைகள், பஞ்சவித 5 அறிவு திரட்டும் புலன்கள், கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு மற்றும் சருமம் கொண்டுள்ளன. ஷட் ஆத்மா 6 சூழ்நிலைகள், துக்கம் மாயை முதுமை மரணம் பசி மற்றும் தாகம். சப்தத்வக் தோல் இரத்தம் சதை கொழுப்பு எலும்பு தசை மற்றும் விந்து ஆகிய 7 உறைகளை கொண்டுள்ளன. அஷ்டவிடப 8 கிளைகள், மண் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என்னும் இந்த ஸ்தூல பொருட்கள் மற்றும் மனம் புத்தி மற்றும் அகங்காரம் என்னும் 3 சூட்சும பொருட்கள். நவ அக்ஷ 9 துவாரங்கள், தசசதி ஒரு மரத்தின் இலைகளை ஒத்த 10 வகையான உயிர்காற்றுகள், த்விக் கக 2 பறவைகள், தனிப்பட்ட ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஹி உண்மையில், ஆதி விருக்ஷ இதுதான் ஆதி மரமாகும். அதாவது தனிப்பட்ட உடலை அல்லது பிரபஞ்ச உடலை குறிக்கும் பௌதீக உடலின் அமைப்பு. டிரான்ஸ்லேஷன். உடலை மொத்த உடலும் தனிப்பட்ட உடலும் ஒரே கூட்டு பொருள்களால் ஆனவை என்பதால் ஆதி விருக்ஷம் மூல மரம் என்று அழைக்கலாம். நிலமெனும் ஜட இயற்கையை முழுமையாக சார்ந்துள்ள இந்த மரத்திலிருந்து 2 வகையான பழங்கள் வருகிறது. ஒன்று இன்பம், மற்றது துன்பம். மரத்திற்கு காரணம் அதன் 3 வேர்களாக உள்ள சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் 3 இயற்கை குணங்களுடன் உள்ள சம்பந்தமாகும். தேக சுகத்திற்கு 4 சுவைகள் உள்ளது. மதப்பற்று, பொருளாதார முன்னேற்றம், புலன் இன்பம் மற்றும் மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இவை 6 சூழ்நிலைகளுக்கு மத்தியில் 5 அறிவு புலன்களால் அறியப்படுகின்றன. 6 சூழ்நிலைகள் வருத்தம் மாயை முதுமை மரணம் பசி மற்றும் தாகம் என்பவை. மரத்தை மூடியுள்ள மரப்பட்டையைப் போல 7 உறைகள் தோல் இரத்தம் சதை கொழுப்பு எலும்பு தசை மற்றும் விந்து என்பவையாகும். மேலும் மரத்தின் 8 கிளைகளாக இருப்பவை 5 ஸ்தூல பொருட்களும் 3 சூட்சும பொருட்களும் ஆகும். மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி மற்றும் பொய்யகங்காரம். மரமெனும் உடலில் 9 துவாரங்கள் உள்ளன. கண்கள் காதுகள் நாசி துவாரங்கள் வாய் மலத்வாரம் மற்றும் புற பாலுறுப்புக்கள். மேலும் 10 இலைகள் உடலில் உள்ள 10 காற்றுகளாகும். மரமெனும் இந்த உடலில் 2 பறவைகள் உள்ளன. ஒன்று தனிப்பட்ட ஆத்மா, மற்றது பரமாத்மா. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இந்த ஜட உலகம் முக்கியமான 5 மூலப்பொருட்களை கொண்டுள்ளது. மண் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம். இவை பகவானிடமிருந்து தோன்றுகின்றன. இந்த பஞ்சபூதங்கள்தான் பௌதீக தோற்றத்திற்கு காரணம் என்று பௌதீக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்றாலும் இவை ஸ்தூல மற்றும் சூட்சும நிலைகளில் பகவானால் உண்டாக்கப்படுகின்றன. கிருஷ்ணரின் நடுத்தர சக்தியானது ஜட உலகில் செயல்படும் ஜீவராசிகளை உண்டாக்குகிறது. பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயம் பின்வரும் கருத்தை கூறுகிறது. மொத்த பிரபஞ்ச தோற்றமானது பகவானுடைய 2 சக்திகளின் சேர்க்கையால் ஆனது. ஒன்று உயர்ந்த சக்தி ஜீவராசி, மற்ற தாழ்ந்த சக்தி ஜடப்பொருள். செயலற்ற நிலையில் அனைத்தும் பகவானையே சார்ந்துள்ளது. பௌதீக விஞ்ஞானிகளால் உடலின் பௌதீக அமைப்பை பற்றி இவ்வளவு ஆழமாக பகுத்தறிய முடியாது. பௌதீக விஞ்ஞானிகள் உயிரற்ற ஜடப்பொருளை ஆராய்வதில் மட்டுமே கவனத்தை செலுத்துகின்றனர். இது போதாது. ஏனெனில் ஜீவராசி பௌதீக உடலமைப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். பகவத்கீதையில் 7.5 பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு
தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 27 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.